ஸ்பிட்டி வேலி. சின்ன வயசுல இருந்தே ஸ்னோவை பார்க்கணும், அது கூட விளையாடணுன்ற ஆசை எனக்கு இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் சூஸ் பண்ண இடம் தான் ஸ்பிட்டி வேலி. ஆக்சுவலி ஸ்பிட்டி வேலி வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல்ல இருக்கு. ஸ்பிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்பதான் எனக்கு இந்த லோக்கல் சொன்னாங்க, இது வந்து ஸ்பிட்டி அப்படின்னா மிடில் லேண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிபெட்டுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல இருக்க லேண்ட் அப்படின்றதுனாலதான் இது ஸ்பிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பிட்டி வேலி. வேலினா ரெண்டு மவுண்டன்ஸ்க்கு நடுவுல ஜாயின் ஆகி செட்டில் ஆயிருக்க அந்த லேண்டை தான் வந்துட்டு வேலி அப்படின்வாங்க. மினிமம் கிளம்பி போன அடுத்த இடம் சிக்லு. இது இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ். அந்த வில்லேஜ ஃபுல்லா சுத்தி பார்க்கல, தூரமா இருந்தா அந்த வியூவை மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாகோ வில்லேஜுக்கு போனோம். நாகோ வில்லேஜ்ல ஒரு ஃப்ரோசன் லேக் இருக்கு, அதுதான் அங்க ரொம்பவே ஃபேமஸ். அந்த லேக்கே ஃபுல்லா விண்டர்ல ஃப்ரோசனா இருக்கும், நம்ம அது மேல நடக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருந்தது. கண்டிப்பா இந்த ஸ்பிட்டி வேலி பத்தி ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். இங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் அவ்வளவு வெல்கமிங்கா இருக்காங்க. யாரை எப்போ எங்க பார்த்தாலும் ஜூலை ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்றாங்க. ஜூலைனா ஸ்பிட்டி லாங்குவேஜ்ல வந்துட்டு ஹாய் ஹலோ அந்த மாதிரிதான் அது லாங்குவேஜ். நாகோ வில்லேஜ்ல இருந்து அடுத்து ஸ்பிட்டிக்கு போனோம். எஸ், இப்பதான் நம்ம ஸ்பிட்டிக்கே போறோம். ஸ்பிட்டில ஸ்பிட்டி ஹோம் ஸ்டேன்ற பிளேஸ்ல நாங்க ஸ்டே பண்ணிருந்தோம். நாங்க அந்த ஹோம் ஸ்டேவை ரீச் பண்ண நைட் ஆயிடுச்சு. கசாமாரியானுக்குள்ள இருக்க அந்த லோக்கல் வில்லேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைட் ஹோம் ஸ்டே வந்து 200 rupeesல இருந்தே கிடைக்குது. ஆக்சுவலி இட்ஸ் பிரிட்டி குட், ரொம்ப டீசென்டா நல்லாவே இருக்கு. நைட் ரொம்ப குளிரும் அப்படின்றதுக்காக பெட்ல வந்து பெட் தெர்மல்ஸ் போட்டிருக்காங்க. உள்ள பெட்ரூம்குள்ளாரே வந்து ஹீட்டரை வச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வரும்போது லோக்கல் வில்லேஜ்ல வந்து ஸ்டே பண்ணாதான் நம்ம இந்த கல்ச்சரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹோம் ஸ்டே ப்ரிஃபர் பண்றது இன்னும் பெட்டர். பிளஸ் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வரும். அந்த நைட் என்னால மறக்கவே முடியாத நைட். எல்லாரும் கூடயும் ரொம்ப நேரம் பேசிட்டு ஒன்னா சாப்பிட்டோம். அங்க அவங்க ட்ரெடிஷனல் ஃபுட்டான டீமோன்ற ஒண்ணு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீமோன்றது என்னன்னா நம்ம ஊரு கொழுக்கட்டை மாதிரிதான் இருந்தது. நம்ம ஊர்ல அந்த வெறும் கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, உள்ள எதுவும் ஸ்டஃப் வைக்காம, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருந்தது. அடுத்து நாம போறது டாபோ. இது ரொம்ப பழமையான கிராமமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அந்த கிராமத்திலேயே மிஞ்சி போனா ஒரு 30 to 40 ஹவுசஸ் தான் இருந்தது. அந்த ஊர் ஃபுல்லாவே மானஸ்ட்ரீஸால கவர் ஆயிருந்தது. மானஸ்ட்ரீஸ்னா என்னன்னா, புத்த மதத்தை கத்துக்க வருவாங்க இல்லையா, அவங்கள இங்க வந்துதான் ட்ரெயின் ஆயிட்டு தீட்சை வாங்கிட்டு போவாங்களாம். நாங்க அந்த டாபோ மானஸ்ட்ரீஸ் போற வழி எல்லாமே ஆப்பிள் ட்ரீஸ். ஆனா ஆப்பிள் இல்ல. டாபோ மானஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரேயர் பெல் இருந்தது. டாபோ மானஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான மானஸ்ட்ரியா. சுமார்
கிட்டத்தட்ட 10,000 years முன்னாடி கட்டின மானஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அந்த மானஸ்ட்ரிஸ் ஃபுல்லாவே புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங், அவங்களோட ஹிஸ்டரின்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது ஒரு குட்டி மியூசியம்னு கூட சொல்லலாம். அடுத்து டங்கர் மானஸ்ட்ரிக்கு போனோம். கிட்டத்தட்ட எல்லா மானஸ்ட்ரிஸுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது. டங்கர் மானஸ்ட்ரியில இருந்து பின் வேலி வழியா கசா போறதுதான் எங்களோட பிளான். பின் வேலி போன உடனே எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா இந்த ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணதே ஸ்னோவை பார்க்கணும், ஸ்னோ கூட விளையாடணும் அப்படின்றதுக்காக தான். பின் வேலி ஃபுல்லாவே எங்க திரும்பினாலும் நமக்கு ஸ்னோவா தான் இருந்தது. எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பின் வேலி போனதுமே எங்க கூட வந்தவங்க நம்ம இங்க கொஞ்ச நேரம் இறங்கி விளையாண்டுட்டு போலான்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டாங்க. சரி ஓகே, நீ இறங்கி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோல இறங்கி ஸ்னோவை கையில எடுத்து விளையாடும் பொழுது நான் லிட்ரலி நிஜமாலுமே அலந்துட்டேன். சின்ன வயசுல இருந்து ஆசை அது கூட விளையாடணும்ட்டு. ரொம்ப நேரம் நாங்க அந்த ஸ்னோல எல்லாரும் சேர்ந்து விழுந்து எழுந்து விளையாண்டுட்டு இருந்தோம். நான் போனது விண்டரோட எண்ட் டைம்ல போனதால அந்த அளவு ஸ்னோ ஃப்ரெஷ்ஷா இல்ல. ஒரு 1 hour போல நாங்க எங்க பின் வேலியில நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு அங்க இருந்து நாங்க கசா கிளம்பணும். கசா நாங்க ரீச் ஆன அன்னைக்கு அங்க ஹோலி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹோலி. இதுவரை நான் ஹோலி செலிப்ரேட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி எங்க கூட வந்தவங்க நாங்க சொன்ன போது அவங்க அப்ப நம்ம இதெல்லாம் வித்தியாசமா கொண்டாடி ஆகணுமே அப்படின்ட்டு சின்சாம் பிரிட்ஜு கூட்டு போனாங்க. இப்ப நாங்க ஏசியாஸ் ஹையஸ்ட் பிரிட்ஜ்ல இருக்கோம். லிட்டரலி இதுல ஒவ்வொரு டைம் கார் வரும்போதும் பிரிட்ஜ் அப்படியே ஆடுறது நல்லா. It's nice actually. எங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கமா இருந்தது, என்ன விளையாடுறது என்ன பண்றதுன்ற ஒரு குழப்பத்துல தான் இருந்தோம். பட் அங்க இருக்கவங்க எல்லாம் ஜாலியா எல்லாத்து மேலேயும் கலர் அடிச்சுட்டு பாட்டு போட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கசால இருந்து சிம்சாம் பிரிட்ஜ் போற வழி ஒரு நேஷனல் பார்க்காமா. அங்க நமக்கு லக் இருந்தா நம்ம இந்த ஸ்னோ லிப்பர்ட், அந்த வைல்ட் அனிமல்ஸ், போட் ஷீப் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சமா லக் இருந்தது நினைக்கிறேன். ஏன்னா நாங்க அங்க இந்த மவுண்டைன் கோட்ஸ் நிறைய பார்த்தோம். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஆனா இங்க நம்மளால இப்ப எதுவுமே வாங்க முடியாது பிகாஸ் சரி. அங்க இருந்து நாங்க வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போஸ்ட் ஆபீஸ்க்கு போனோம். இந்த போஸ்ட் ஆபீஸ் ஹிக்கிம் வில்லேஜ்ல இருக்கு. இந்த போஸ்ட் ஆபீஸ் கிட்டத்தட்ட 4,400 meters above the sea level இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் தி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் ஸ்பிட்டி வேலி அப்படின்ட்டே சொல்லலாம். நானும் அங்க போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் லெட்டர்ஸ் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெமரின்னு கூட சொல்லலாம். அங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து நாங்க கசா மார்க்கெட் ஈவினிங்கே போய் சேர்ந்துட்டோம். ஒரு 4 போலலாம் அங்க ஈவினிங் போய் சேர்ந்துட்டோம். அங்க கசால கசா மார்க்கெட் இருக்கு. இது ஒரு ஹிப்பி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தங்கி இந்த ஸ்டேல இருக்கவங்க சொன்னாங்க. எங்க போனாலும் அந்த ஊரோட ஸ்பெஷல் ட்ரெஸ் ஒண்ணு வாங்கிட்டு வரது எனக்கு வழக்கம். சோ அதே மாதிரி இங்கேயும் இப்ப என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க கசா மார்க்கெட் போயிருந்தோம். ஆக்சுவலி இங்க கசா மார்க்கெட்ல எப்பவுமே நல்ல கூட்டமா இருக்கும் போல. ஆனா இப்போ வின்டர் சீசன்ஸ்னால பெருசா கூட்டமும் இல்ல, பெருசா கடைங்களே இல்ல. ஆக்சுவலி அதுவும் நான் இப்ப ஹோலி ஹாலிடேஸ்ல வந்திருக்கனால சரி ஒரு 3 கடை தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அடுத்த நாள் காலையில நாங்க லங்ஸாக்கு போனோம். இந்த ஸ்பிட்டி வேலி நம்ம கூகுள்ல போட்டாலே ஒரு புத்தரோட சிலை பெருசா மவுண்டெயின்ல இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் இந்த லங்ஸா. அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து நாங்க கீ மானஸ்ட்ரி போனோம். சீரியஸா கீ மானஸ்ட்ரியோட அந்த வியூக்காகவே நம்ம எத்தனை டைம்னாலும் அங்க போகலாம். அவ்வளோ நல்லா இருந்தது அந்த வியூ. இந்த ட்ரிப் ஃபுல்லா போன பிளேஸ்லயே எனக்கு கசா மார்க்கெட் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட். அங்க இருந்த பீப்புள், அங்க இருந்த லேண்ட்ஸ்கேப், அவங்களோட ஃபுட், அந்த ஸ்னோ, அங்க இருந்த குழந்தைங்க, பெயிண்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்பால இருக்கோம். இப்ப எங்க கல்பால இருந்து கிளம்பி நாங்க ஷிம்லா போயிட்டு, ஷிம்லால இருந்து டெல்லியில இருந்து சென்னை பிளைட்ல கிளம்பி. நைஸ். இது ரொம்ப நல்ல ட்ரிப்பா இருந்தது. பட் ரொம்ப அதிகமான டிராவல். பட் ஓகே, அந்த வியூஸ்க்காக நம்ம எதனாலும் செய்யலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கோல்டு. கண்டிப்பா நம்ம மென்டலாகவும் பிசிக்கலாகவும் ரொம்பவே நம்ம இதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் வரணும். முக்கியமா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். டேன், லிப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு. எனக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன்லாம் ஆச்சு. இங்க நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. முக்கியமா இங்க குளிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் ஹேண்ட் வாஷ் கூட பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்களே வெட் டிஷ்யூ பண்ணி சொல்லுவோம். ஓகே guys, see you in the next. வேற ஏதாவது ஒரு இடத்துல இதே மாதிரி நம்ம மீட் பண்ணுவோம். until then, bye. நீங்க எதிர்பார்க்குற எந்த விஷயமும் இந்த வீடியோவில் இருக்காது. ஏன்னா இது ஒரு பெரிய ஃப்ளாப் ட்ரிப்பு. உங்களோட ஓன் ரிஸ்க்ல இந்த வீடியோவை பாருங்க. ரொம்ப கூட்டமா இருக்கீங்க.
அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து கோழிக்கோடு போய் ஆக்சுவலி கோழிக்கோடுலேருந்து ஒரு 2 hours ரைடு தான் வந்து வயநாடு. ஆனால் கோழிக்கோடுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. அதனால் சென்னையிலேருந்து மைசூர் போய்